வேகமாக ஓடி வந்த மான் குறுக்கே வந்த ஆமையின் மேல் மோதியதால் ஆமையின் ஓடுபட்டு மானின் ஒரு காலில் காயம் ஏற்பட்டது. ஆமையே, ரோட்டை பார்த்து ஒழுங்கா போக தெரியாதா? உன்னோட ஓடு என்னோட காலை நல்லா பதம் பார்த்துருச்சு. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. நேர் வழியில போகாம எதுக்காக குறுக்கு வழியில வந்த? மானே, என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. மருத்துவரை வேகமா கூட்டிட்டு வரணுன்றதுக்காக தான் இந்த குறுக்கு வழியில வந்தேன். அதனால நீ வரதை நான் கவனிக்கவே இல்லை. ஆமையே, என்னோட காலை உடைச்சதும் இல்லாம சாக்கு போக்கு வேற சொல்றியே. மானே, என்னோட சூழ்நிலை, அதனாலதான் இந்த குறுக்கு வழியில வந்தேன். உன்னோட காலில் ஏற்பட்ட காயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமையே, மன்னிப்பு கேட்ட எல்லாம் சரியாயிருமா? என்னோட நிலைமை உனக்கு ஒரு நாள் வரும், அப்பதான் என்னோட வலி புரியும். மானே, திரும்ப உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமையே, உன்னோட மன்னிப்பே எனக்கு தேவையில்லை, முதல்ல வலிய விடு. ஆமை பலமுறை மன்னிப்பு கேட்டும் மான் அதை ஏற்காமல் கோபத்தில் அந்த இடத்தை விட்டு சென்றது. மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்த மானின் முன்னால் சிங்கம் திடீரென்று வந்தது. மானே, எனக்கு பசிக்கிற நேரம் பார்த்து என் முன்னாடி வந்து நிக்கிறியே. இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டை தான். என்னை பார்த்ததும் மின்னல் மாதிரி ஓடி மறைஞ்சிருப்பியே. இன்னைக்கு என்னமோ தாவி ஓடாம ஒரே இடத்துல நிக்கிறியே. என் மேல இருந்த பயம் விட்டு போச்சோ? சிங்கராஜா, நீங்க சொன்னது சரிதான். உங்களை பார்த்ததும் பல மைல் தூரம் ஓடி இருப்பேன். இன்னைக்கு என்னால ஓட முடியாது. நான் வேகமா ஓடி வரும்போது குறுக்க வந்த ஆமையோட ஓடுபட்டு என்னோட ஒரு கால் பலமா அடிபட்டுருச்சு. அதனால என்னால நடக்கவே முடியல. அப்புறம் எப்படி உங்களை பார்த்தது நான் வேகமா ஓட முடியும்? உன்னோட கால் அடிபட்டிருக்கும் போது உன்னை சாப்பிட விரும்பல. நான் இந்த காட்டுக்கே ராஜா. தாவி ஓடுற மான துரத்தி வேட்டையாடுறதுலதான் என்னோட வீரமே இருக்கு. நடக்கவே முடியாத உன்கிட்ட என் வீரத்தை காட்ட மாட்டேன். இந்த காட்டுக்குள்ள வேற எங்கேயாவது இறை இருக்கான்னு தேட போறேன். இந்த சிங்கராஜாவுக்கு எவ்வளவு நல்ல மனசு. என்னோட கஷ்டத்தை புரிஞ்சு என்ன ஒண்ணு செய்யாம போயிருச்சு. முதல்ல ஆமைக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ஆமை குறுக்க வந்ததுனாலதான் என்னோட காலு அடிபட்டுச்சு. அடிப்பட்ட காலை பார்த்த சிங்கம் என் மேல இறக்கப்பட்டு என்ன ஒண்ணு செய்யாம போயிடுச்சு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்க காரணம் அந்த ஆமை தான். நான் கோபமா நடந்ததுக்கு அந்த ஆமை கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன். ரொம்ப பசியா இருக்குதே. இறைய தேடி தேடி சிங்கம் குகைக்கிட்டே வந்துட்டோமே. சிங்கம் குகைக்குள்ள போனோம்னா பசி தீர சாப்பிடலாம். ஏன்னா இந்த சிங்கம் 4 நாளுக்கான உணவை முன்கூட்டியே சேமிச்சு வச்சிருக்கோம். இந்த சிங்கம் மட்டும் குகைக்குள்ள இல்லைன்னா உள்ள போய் ஒரு வெட்டு வெட்டிடலாம். ஆமா, இந்த சிங்கம் குகைக்குள்ள இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கும் ஒரு தந்திரம் பண்ணோன்னா கண்டுபிடிச்சிடலாம். சிங்கராஜா, சீக்கிரம் ஓடிவாங்க. ஒரு கொளுத்த மான் ஒண்ணு தாவி தாவி ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல நான் அந்த மானை விரட்டிட்டு போய் மடக்கி பிடிக்கிறேன். அந்த மான் தப்பிச்சு ஓடுறதுக்குள்ள சீக்கிரம் அந்த இடத்துக்கு வந்துருங்க. தன் முன்னால் மான் ஓடுவது போலவும் அதை தான் துரத்தி பிடிக்கப் போவதாகவும் பொய் சொல்லிவிட்டு குகைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது. என்ன கொளுத்த மானா? நரியே, அந்த மானை விட்டுறாத. வேகமா போய் அந்த மானை பிடிச்சு வை. நானும் உன் பின்னாடியே வர்றேன். இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டை தான். நரி சொன்னது அனைத்தும் உண்மை என்று நம்பிய சிங்கம் கொளுத்த மானுக்கு ஆசைப்பட்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடியது. நாம போட்ட தந்திரம் பழிச்சிருச்சே. சிங்கம் குகைக்குள்ள புகுந்துட வேண்டியதுதான். இந்த குகைக்குள்ள போய் நம்மளால எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு அந்த சிங்கம் வரத்துக்குள்ள இடத்த காலி பண்ணிடணும். நான் தான் சாப்பிட்டேன்னு அந்த சிங்கத்துக்கு தெரியவா போகுது? இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். நரி சிங்கத்தின் குகைக்குள் சென்று வயிறு முட்ட முட்ட சாப்பிட ஆரம்பித்தது.